ஹாய் வீவர்ஸ், விண்ணில் நடைபெறும் அரிதான ஒரு நிகழ்வுதான் பிளாக் ஹோல்கள் மெர்ஜ் ஆவது, ஒன்றிணைவது. அது கடந்த 2023 நவம்பர் 23 அவதானிக்கப்பட்டது. இதற்கு GW231123 நிகழ்வு என்று கூறுவார்கள். ஆனால் இந்த நிகழ்வு குறித்து இப்பொழுது ஜெனரல் பப்ளிக்கு சயின்ஸ் உலகம் அறிவித்துள்ளது இந்த 2025 ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் ஆகும். இது குறித்து தொடர்ந்தும் பார்ப்போம். இந்த இரண்டு மிகப்பெரிய பிளாக் ஹோல்கள், அதாவது இதில் ஒரு பிளாக் ஹோல் சுமார் 103 தடவை எமது சூரியனை மாதிரி பெரியது. இவற்றிற்கு ஸ்டேலர் பிளாக் ஹோல் என்று கூறுவார்கள். அடுத்தது 137 மடங்கு நிறையுடையது. இந்த இரண்டு பிளாக் ஹோல்களும் இணையும் நிகழ்வு அவதானிக்கப்பட்டது எப்போது என்றால் 2023 நவம்பர் 23 ஆகும். என்றாலும் அது குறித்து சயின்டிஸ்ட் மிக தீவிரமாக ஆய்வுகளை சுமார் 1.5 ஆண்டுகளாக முறைப்படுத்தி இப்பொழுதுதான் அது குறித்து ஜெனரல் பப்ளிக்கு அறிவித்து உள்ளார்கள். இந்த இரண்டு பிளாக் ஹோல்களும் இவ்வாறு ஒன்றிணைந்தது எக்ஸிஸ்டிங் சயின்டிஃபிக் மாடலுக்கு மிகவும் ஒரு சேலஞ்சாக இருக்கின்றது. ஏன் என்று பார்ப்போம். இது வானியல் மாதிரிகளை சவாலாக கேள்விக்குறியாக மாற்றுகின்றது. ஏனென்றால் கருந்துளைகளானவை விண்மீனின் பரிணாம வளர்ச்சியின் ஒரு வழியாக இருக்கின்றன. ஆகவே அவை சிறிய கருந்துளைகள் தான் பெரும்பாலும் இணையக்கூடியவையாக, அல்லது ஒரு சிறிய கருந்துளை பெரிய கருந்துளையுடன் இணையக்கூடியவையாக விண்வெளி பரிணாம வளர்ச்சி கோட்பாடு என்பது கூறுகின்றது. இதற்கு எதிராக ஏறத்தாழ ஒரே நிறையுடைய இரண்டு கருந்துளைகளின் இணைவு அவதானிக்கப்பட்டுள்ளது. எக்ஸிஸ்டிங் அந்த மாடல்ஸுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கின்றது. இந்த கருந்துளை இணைவானது GW231123 என்று பெயரிடப்பட்டுள்ளது. சரி, தொடர்ந்து இது பற்றி முக்கிய அம்சங்களை பார்ப்போம். இது மிகவும் வேகமாக சுழலும் இரு கருந்துளைகள் ஆகும். எமது பூமியின் சுழற்சி நாம் அறிவோம் 24 மணித்தியாலத்திற்கு ஒரு தடவை நடக்கும். ஆனால் பூமியின் சுழற்சி மாதிரி 400,000 மடங்கு வேகத்தில் தான் இவை சுழல்கின்றன. ஐன்ஸ்டீனின் சார்பியல் கோட்பாட்டின் அதிக வரம்பு, ஒரு சுழலக்கூடிய ஒரு வான்பொருளின் அதிக வரம்பு தான் இது. இந்த வேகத்தில் இவை சுழல்கின்றன என்றால் எண்ணி பார்க்கவும் முடியாது. அடுத்தது இவற்றின் ஈர்ப்பு அலைகள் எவ்வாறு இணைகின்றன என்று பார்த்தால் 0.1 வினாடிகளில் இந்த ஈர்ப்பு அலைகள் இணைவு நடைபெறுகின்றது. பூமியில் இருந்து சுமார் 5 பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் தான் இது நிகழ்ந்தது. 0.1 வினாடிகளில் நிகழ்ந்த அந்த நிகழ்வை கூட பூமியிலிருந்து 5 பில்லியன் ஒளியாண்டு தொலைவில் நிகழ்ந்த அந்த நிகழ்வை கூட அவதானிக்க முடிந்துள்ளது. அப்படி என்றால் அது மிகப்பெரிய நிகழ்வாகவும் மிகவும் ஆற்றலை வெளிப்படுத்திய நிகழ்வாகவும் இருக்க வேண்டும் அல்லவா? ஒரு தடையற்ற நிறை வரம்பு என்று கூறுவார்கள். ஆரம்பத்தில் காணப்பட்ட கருந்துளைகளின் நிறைகள் எந்த ஒரு தடைக்கும் உட்படாதவையாக சுமார் 60 130 சூரிய நிறைகளை கொண்டவையாக இருந்தது என்று மரபு வழியாக நம்பப்பட்டு வந்தது. அவ்வாறான கருந்துளைகள் தான் பின்னர் இணையும், அதாவது ஒரு சிறிய கருந்துளை பெரிய கருந்துளையுடன் இணையும் போன்ற கருத்துக்கள் இப்பொழுது சேலஞ்சாக்கப்பட்டுள்ளன. ஏனென்றால் இந்த இரண்டு கருந்துளைகளும் ஏறத்தாழ ஒரே நிறை உடையவை. இதில் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் எவ்வாறு நடைபெறும்? LVK கூட்டமைப்பு என்ற மேம்பட்ட அலைவரிசைகளை ஆராயும், சிக்னல்களை ஆராயும் ஒரு நிறுவனம் இருக்கின்றது. இது எதிர்காலத்தில் இந்த கருந்துளை இணைவுகள் பற்றிய நிறைய ஆய்வுகளை, மிகவும் உணர்திறன் கூடிய ஆய்வுகளை நடத்த திட்டமிட்டுள்ளது. GR24 என்ற அமர்வில், அதாவது ஒரு மாநாட்டில் தான் இந்த ஜூலை 2025 இந்த கண்டுபிடிப்பு பற்றி அறிவிக்கப்பட்டது. இதற்கு GWOSC என்றும் சொல்வார்கள். இதனூடாகத்தான் பொதுமக்களுக்கு இப்பொழுது இந்த கருந்துளைகள் இணைந்துள்ளன, அவை ஒரு வித்தியாசமான முறைகள் இணைந்துள்ளன, மிக வேகமாக சுழல்கின்றன என்ற பல தகவல்களும் இப்பொழுது கசிந்துள்ளன. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்தது என்னவென்றால், லேட்டஸ்டாக வெளியிடப்பட்ட கருந்துளைகள் 2, ஒரே மாசஸ் கொண்ட கருந்துளைகள் 2 இணைந்து அவை அந்த விண்வெளி விதிகளை உடைத்து தகர்த்துள்ள ஒரு நிகழ்வு குறித்த செய்தியை ஆகும். அந்த கருந்துளைகளின் பெயர் தான் GW231123 என்பது ஆகும். எனவே இது மாதிரியான லேட்டஸ்டான அப்டேட்கள், நியூஸ்கள் மற்றும் சயின்டிஃபிக் உலகில் நடைபெறும் லேட்டஸ்டான விடயங்கள் குறித்து உங்களுக்கு தொடர்ந்தும் நாம் இந்த சேனலில் விவரங்களை கொண்டு வருகிறோம். எம்முடன் தொடர்ந்தும் இணையுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எமது வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.